இன்னைக்கு நம்ம கேம் சேஞ்சர் அப்படிங்கிற படத்தோட பற்றி பார்க்க போகிறோம். கேம் சேஞ்சர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம சங்கர் சாரோட படம் தான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் படம் ஜனவரியில் பொங்கல் ரிலீஸில் நான் பார்த்த ஃபர்ஸ்ட் படம் இது. 10 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, ஓகே. கேம் சேஞ்சர் அப்படி எடுத்தோம்னா சங்கர் படம் ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படிமா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. சரி, கேம் சேஞ்சர் அப்படி எடுத்துட்டோம்னா அதில் ஹீரோ ராம் சரண் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஹீரோயின் கீரா அத்வானி நடிச்சிருக்காங்க. இவங்க கூட பார்த்தோம்னா நம்ம சமுத்திரக்கனி சார், ஜெயமாம், நவீன் சந்திரா, நம்ம நடிப்பரக்கன், ஜே சூர்யா, அஞ்சலி, இன்னும் நிறைய கேரக்டர்ஸ்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பிரம்மானந்தம் முதற்கொண்டுமே நிறைய கேரக்டர்ஸ் உள்ள இருக்குது. சரி, ஓகே. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் சார் தான் படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தில்ராஜ் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். இவர் இதுக்கு முன்னாடி வந்து என்ன படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்ல தளபதி விஜய் வச்சு வாரிசு அப்படிங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி பார்த்தோம்னா இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ள தான் இந்த படமுமே இருக்குது. சரி, படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிறப்போ ட்ரைலர்லாம் பார்த்தப்ப இது வந்து ஆல்ரெடி பழைய படங்கள் சங்கர் படங்கள்ல அந்த கதையை இந்த காலத்துக்கு எடுத்த மாதிரி ட்ரெண்ட் எடுத்து இருக்கும் அப்படிதான் ட்ரைலர் பார்க்கும்போது தெரிஞ்சு. பட் நான் படம் பார்க்கும்போது அதை நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஓகே. படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு சீரியஸான நேர்மையான ஒரு ஐஏஎஸ் கலெக்டர் அதிகாரி நம்ம ஹீரோ ராம் சரண். அதே ஏரியாவில் நம்ம எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு மினிஸ்டராக இருக்காரு. அவரோட அப்பாவான ஸ்ரீகாந்த் தான் சிஎம்மாவும் இருக்காரு. மற்றும் தன்னோட அப்பாவை போட்டு தள்ளிட்டு எப்படியாச்சும் தான் சிஎம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் தன்னோட அப்பா வந்து நேர்மையாக இருக்காரு. நேர்மையாக இருந்தாலுமே கூட அப்பப்போ சின்ன சின்ன தப்பெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. பட் இது அந்த ஐஏஎஸ் நம்ம ராம்சரண் சாருக்கு வந்து இதெல்லாம் பிடிக்கல. ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமே மோதல் வருது. 2 பேரோட மோதல் ப்ளஸ் நம்ம எஸ்ஜே சூர்யா சிஎம் ஆனாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் அப்படிங்கிறதான். சொல்லப்போனால் ஒரு கரெக்டான ஐஏஎஸ் அதிகாரிக்கும் ஒரு ஏக்கு தப்பான ஒரு சிஎம்க்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான் இந்த படத்தோட கதையே. சரி, படத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சங்கர் சார் படத்தில் நீங்கள் டெக்னீஷியன் என்ன தப்பு சொல்லுவீங்க? நடிப்பாகட்டும், லொக்கேஷன் அதை நீங்கள் சொல்லி ஆகணும். இந்த மாதிரி லொக்கேஷன் யாரும் போய் மெனக்கெட்டுலாம் போய் எடுக்க மாட்டாங்க. பாட்டுக்கெல்லாம் போய் ஒரு 90 கோடி ஒரு படத்துக்கு செலவு பண்ணி எடுக்கிற அளவுக்குலாம் எங்கள் டேரக்டர்ஸ் யாரும் இல்லை. அவருக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க. லைக்கா ஒழிச்சு விட்டார் ஒரு விதமாக இந்தியன் டூவில். பட் இருந்தாலும் இவருக்கு இந்த மாதிரிலாம் ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. மைக் வரக்குன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே. அதை தாண்டி பார்த்தோம்னா படத்தில் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன், மியூசிக் அதே மாதிரி பார்த்தோம்னா தமன் தான் அந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அவருமே கொடுத்த மியூசிக் இந்த படத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறோம் ரொம்பவே மெனக்கெட்டு போட்டிருக்காரு. அதெல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஆக்டிங் உங்களுக்கே தெரியும், எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ராம் சரண் சார் அவர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த படம் ஆடியோ வச்சுக்கலாம் பார்த்தோம்னா அவ்வளோ பெரிய கட் அவுட் யாருக்குமே வச்சதில்லை. அவ்வளோ பெரிய கட் அவுட்லாம் வச்சு விட்டு டேங்க ஒப்பான ஃப்ளைட்ல இருந்து மாலை போகிற அளவுக்குலாம் பண்ணாங்க. பட் தான் அவருக்குமே இந்த படத்தில் கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு மாஸ் மசாலா படமாக தெலுங்கு படத்தில் ஒரு ஹீரோவுக்கு என்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க, என்ன இன்ட்ரோல் கொடுப்பாங்க, என்ன கிளைமேக்ஸ் கொடுப்பாங்க, என்ன ஃப்ளாஷ்பேக் கொடுப்பாங்க, அப்படி ஒரு கமர்ஷியல் படமாக ராம் சரண் அவரோட ஆக்டிங்கை பிரித்து வெஞ்சிட்டு தூக்கி போட்டு போயிட்டாரு. கீரா அத்வானி ஹீரோயின் அப்படிங்கிறது இந்த படத்தில் இந்த காதல் காட்சிகள் பாட்டு இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஓரளவுக்கு ரசிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணும். பட் அதெல்லாம் தேவையில்லைன்னு நினச்சா கீரா அத்வானி அப்படின்ற படத்துக்கு தேவையில்லை அப்படின்னு நானுமே சொல்லுவேன். இது ஒதுக்கப்பட்ட ஒரு கேரக்டர். 3வது கேரக்டர்னா அஞ்சலி தான். நம்ம அஞ்சலியெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிழவி வந்து இப்படியே கீழே பார்த்துட்டு யாரையுமே பார்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா நேர்மையாக இருக்கிற மட்டும் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசும்போது அஞ்சலியா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த ஸ்டேஜ் சீன் ஒன்று வரும். அந்த ஸ்டேஜ் சீன் வரைக்கும் அஞ்சலியா நம்ம அஞ்சலி அப்படி நடிச்சிருக்குது கிழவியா அப்படின்ட்டு இருக்கு. அஞ்சலியுமே வந்து ஒரு முக்கியமான கேரக்டராக ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அவங்க லைட் ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கரண்ட் போர்ஷன்லேருந்து ஒரு நல்ல ரோல் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தமிழில் அவங்க ரொம்ப நாளாக காணும். பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு நாள் கழிச்சு அவங்க தேட்டரில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு அவங்களோட 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு அஞ்சலிக்கு. கேம் சேஞ்சர் ஒரு படமும் மதகஜ ராஜா ஒரு படமும் ரிலீஸ் ஆகுது. சரி, ஓகே. அஞ்சலியும் வந்துட்டேன். இவங்க வந்து 3வது ஒரு கேரக்டர் பார்த்தோம்னா ஸ்ரீகாந்த் தான். ஸ்ரீகாந்தோட கேரக்டர் வந்து படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக அந்த சிஎம்மா ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சிஎம்மாவும் வில்லனாகும். 4வது கேரக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம சார்வே எஸ்ஜே சூர்யா. அவர் தெரியும் நடிப்பாக இருக்குன்னு அவர் கேரக்டர் எங்கேயாச்சும் ஒரு குறை சொல்ல முடியுமா அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நடிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஒருத்தர் வில்லனா ஒரு படம் நல்லா பண்ணிட்டார் அப்படிங்கிறப்போ அவர் தொடர்ச்சியாக நிறைய படங்களை வில்லனா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு இடத்துல வந்து சலிப்பாயிரும். அந்த மாதிரி இந்த படத்துல எஜேஸ்வரோட டைலாக் அவர் கத்தி பேசுறதாகட்டும், டே அப்படின்றதாகட்டும், இதெல்லாம் வந்து படத்துல வந்து நிறையவே சலிப்பு எடுத்துக்கிச்சு. சார் கொஞ்சம் டவுனை மாத்துங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பெருசாக ஒன்றும் எஜேஸ்வரோட சண்டை இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. சரி, ஓகே.
எல்லாம் தாண்டி பார்த்தோம்னா படத்துல குறிப்பிட்ட சில சீன்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஓப்பனிங் சீன் ஒரு ஃபைட் வைக்கிறாங்க, அடுத்த சீன் டக் பண்ணிட்டு ஒரு ஐஏஎஸ்ஸா வர்றாரு. அப்படிங்கிறப்போ இவர் வந்து போய் நேர்மை இல்லாதவங்க எல்லாம் வந்து நான் திருத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு பஸ்ஸில் ஏற்றி ஒவ்வொரு இடமா கூட்டு போய் அவங்க பண்ண தப்பெல்லாம் வந்து திருத்தி சொல்லி 2 பேர் காட்டுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து சுரேஷ் சக்கரவர்த்தி சாரை கூட்டு போய் இந்த ரேஷன் அரிசி எப்படி வந்து இந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்றாங்க, மக்களுக்கு என்ன பாதிக்கப்படுன்னு சொல்லி அவர் ஒரு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவதா ஒரு பில்டிங்குள்ள அதெல்லாம் பாதுகாப்பு இல்லை, இந்த இடத்துல இவ்வளோ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் இடிப்பாரு. அந்த இடிக்கிற சீன்லாம் பார்க்கும்போது ஒரு பட்சத்தில் என்னடா அசால்ட்டா அந்த மனசு இப்படி பண்ணிட்டு போயிட்டார் ஒரு பில்டிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு சங்கர் சாரோட சிவாஜி படம் வாங்க ஞாபகம் வந்துச்சு. சரி இது ஓகேப்பா அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம எஸ் ஜே சூர்யா சார் வந்து சிஎம் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்படிங்கிறப்போ தன்னோட அப்பாவை தானே கொண்டுடுறாரு. கொன்னாலுமே கூட கொன்றதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நான் தான் சிஎம் ஆகும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தலில் நடந்த ஒரு சிஎம் இறந்த பிறகு அந்த ஹாஸ்பிட்டல் நடந்து நான் தான் சிஎம் அப்படிங்கிற மாதிரி போட்டு அது ஓரளவுக்கு ஓகே ஆகி அந்த சீன்லாம் பார்க்கும்போது கூட இது நிறைய படத்துல வந்துருச்சு அப்படிங்கிறத தாண்டி இவங்க எதை சொல்ல வர்றாங்க, ஒரு வேளை உண்மை கதைக்கு இது உள்ள அடிச்சு விட்ட ஒரு சங்கர் சார் தமிழ்நாட்டு கதை அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. இதை தாண்டி பார்த்தோம்னா படத்துல இன்னொரு விஷயம், நம்ம கட்சி பேர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த படத்துல வந்து புதிய உதயம் கட்சி அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆப்போசிட் ஆனதுக்கு அப்புறம் மக்கள் புதிய உதயம் கட்சின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இதை பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஓ ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல வந்த கருத்து அப்படின்லாம் எடுத்துட்டுனா கூட பணம் இல்லாம ஒரு எலெக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறது தான். பட் பணம் இல்லாம எலெக்ஷன் நடக்கணும் இவங்களே சொல்லிட்டு 500 கோடியில் ஒரு படத்தை எடுத்து அங்கங்க பணத்தை சும்மா குப்பையில போற மாதிரி இறைச்சிருக்காங்க. அதுவும் லாஜிக்லாம் பார்த்தோம்னா ஒரு எலெக்ஷனுக்கு எவ்வளவுதான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு 40 லட்ச ரூபா செலவு பண்ணுங்கிறப்போ ஒரு ஃபிளைட்டு ஒரு சிஎம்க்கு டைம் முடிஞ்சிருச்சுன்னா ஃபிளைட்ல யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்ப 25 லட்ச ரூபா ஒரு ஃபைனை போட்டு அந்த ஃபைனை போட்டதுக்கு அப்புறம் இன்னும் 5 லட்ச ரூபா இருக்கு, எலெக்ஷனுக்கு எப்படி செலவு பண்ண போறீங்க அப்படின்லாம் பார்த்துட்டு உடனே அவர் செலவு பண்ற கூட காசு இல்லாத மாதிரி வந்து நடந்து போறது, ஒரு கார்ல போக கூட ஒரு வழியெல்லாம் சுத்துவாரு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக் மீறலா தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு ஓட்டு கவுண்டிங் நடக்கிற இடத்துல நடக்கும். இதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு என்னடா ஒரு ஓட்டு கவுண்டிங்ல இந்த மனுஷன் இப்படியெல்லாம் இத்தனை பேர் விட்டு சாத்திட்டு இருக்காரு, ஓட்டு மிஷினை உடைக்கிறாரு. பார்த்தோம்னா வெளியே ஜேசிபியில் அத்தனை பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு, ஒரு ஜேசிபி விட்டு நிறவறாரு, மறுபடியும் ஒரு ஃபைட் போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அந்த இடத்துல தோணுச்சு. இது நான் சீன் போடிட்டு இருக்கும் கூட அந்த அளவுக்கு பெருசா தாட் தோணல. ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது கவர்மெண்ட்டுக்கிட்டயே சொல்லாம உடஞ்ச இந்த 25 இதுல 50,000 ஓட்டு 2,000 ஓட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 ஓட்டு, அந்த 50,000 ஓட்டுமே இவர் குழுந்த மாதிரி காட்டிட்டு அப்பயும் பார்க்கும்போது அவர் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? லாஜிக் பார்க்கக்கூடாதான், சங்கர் சார் படங்களும் லாஜிக் பார்க்கக்கூடாது நான் ஒத்துக்கிறேன். ஆனா இருந்தாலும் இந்த அளவுக்கு லாஜிக் பார்க்காம ஒரு படம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கே சந்தேகமா இருக்குது. அதுவும் அது ஒரு பொலிட்டிக்கல் படம் அப்படிங்கிறப்போ ராம் சரண் சாரோட அப்பா சிரஞ்சீவி சார், ராம் சரண் சார் எந்த சார் எந்த படம் பண்ணாலும் அந்த படத்துல அவங்க அப்பா அங்கங்க மேக்கிங் காட்டுவாரு. எதுவுமே ஃபர்ஸ்ட் சாங்ல ஒரு தேட்டர்ல ஒரு டான்ஸ் நடக்க தேட்டர் கிட்ட டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த இடத்துல அவங்க அப்பாவோட போட்டாங்க காட்டிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு கூட தெரியாத ஒரு பொலிட்டிஷியனா படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதுவுமே பார்த்தோம்னா அந்த பிளாஸ்டிக் போர்ஷன்லாம் திக்கி திக்கி பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, பேசணும், பேசினாதான் அரசியல் அப்படின்னு சொல்றப்போ இந்த இடத்துல நம்ம இடத்துல நல்லா பேசுற ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் சார் அறிமுகப்படுத்துவாரு. பட் அவர் அறிமுகப்படுத்துனது கூட ஓகே ஓரளவுக்கு. அப்படிங்கிறப்போ அவங்க யார் பேசுறாங்களோ அவங்க தான் முன்னாடி வருவாங்க அப்படிங்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப சிஎம் கேண்டிடேட்டை கூட அவர் தான் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றதாகட்டும், எலெக்ஷன்ல பணம் கொடுக்காம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறப்ப நமக்கு தொழிலதிபர்லாம் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு பணத்தாசை பிடிச்சி நம்ம ஹீரோவை கொலை பண்றாரு அப்படிங்கிற ஒரு பிளாஸ்பேக் கோர்ஸ் வந்தாலும் அங்கேயுமே நிறைய லாஜிக் இருக்குது. டெக்னீஷியனா ஒரு படம் நல்லா வந்திருந்தாலும் கூட மக்கள் இன்னைக்கெல்லாம் வந்து நிறைய மாறிட்டாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து விரும்புறது அப்படிங்கிறத தாண்டி இன்டர்வலுக்கு பக்கத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அந்த ட்விஸ்ட் நான் சொன்னா படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு போயிடும். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா, நம்ம சுனில் சார் சைடு சத்யா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அப்படியே சைடா பார்த்துட்டே போவாரு. எப்படி இந்த கேரக்டர் சுனில் சார்லாம் பார்த்தோம்னா ஒரு நம்ம புஷ்பா படத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு ஹெவியான கேரக்டர் பண்ணியிருப்பாரு. மார்க்காண்டில் பார்த்தா ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அப்படி ஒரு மனுஷனை கூட்டியாந்து இப்படி காமெடி பண்ண வச்சு சைடு சத்தியா ஒரு கேரக்டர் சைட்லேயே பார்த்து நடத்துற மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல எப்படி அந்த மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல, எங்கேயாச்சும் வச்சிருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. அதான் ஜெயராஜ் சார், ஜெயராம் சார்லாம் பார்த்தோம்னா ஸோ எப்பேற்பட்ட ஆக்டர் இருந்தாலும் கூட்டி வந்து சும்மா எஸ்ஏ சூர்யாவுக்கு ஓரமாக உட்கார வச்சுட்டு அங்கங்கே காமெடி பண்ணிட்டு சப்பை பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மக்கள்லாம் உட்காந்து பார்க்கணும் அப்படிங்கிறப்போ படத்தோட டியூரேஷன் டைம் கம்மி பண்ணலாம். இருந்தாலும் எந்த சீனை கட் பண்ணால் படம் நல்லா இருக்காது, எந்த சீன் கதைக்கு தேவையில்லையா தேவையில்லை அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் அந்த சில பாட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டாலே ஓரளவுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டியூரேஷன் கம்மியாகும்.
வந்து பார்த்தோம்னா தேவையில்லாத காட்சிகள் அப்படிங்கிறது இந்த ஹீரோ பில்டப் சீன்லாம் வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்க மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும். இந்த சீன்ஸில் எடுத்திருந்தா படம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கும். நிறைய சீன் சொல்லலாம் படத்தில் லாஜிக் மிஸ்டேக் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ சங்கர் சார் எப்படி இந்தியன் டூவில் லைக்கா ஒழிச்சு விட்டார், அது மாதிரி இங்கே தில்ராஜ் ஒழிச்சு விட்டுருவாரோ அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகுறது ஒரு பெரிய சிக்கலுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் இது தமிழ் படம் பார்க்குற மாதிரி எனக்கு தோணல. ஒரு தெலுங்கு டப்பிங் படத்தை தான் தெலுங்கு படத்தை நம்ம சங்கர் சார் எடுத்திருக்காரு, அதை தான் நம்ம தமிழில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுவுமே நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பேருக்கு பேசுறப்பெல்லாம் வந்து லிப்பிங் செட் ஆகலை. வாய் பேசுறது ஒரு சைடு வந்துட்டு போயிட்டு இருக்குது, ஹம், பேசுறது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ரெண்டுக்கும் டயலாக் சிங்கிங் ஆகாம இருந்துச்சு. பாடல கூட நிறைய இடத்துல அப்படிதான் இருந்துச்சு. இதெல்லாம் பெரிய குறையா பார்க்காம நான் ஒரு படம் எந்த குறையும் இருந்தாலும் நான் டைம் பாஸ் உங்களுக்கு உட்காந்து ஒரு படம் பார்க்கறது அப்படின்னு நினைச்சு பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பெருசாக தோணாது. டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவரும் வந்து ஒரு நன்றி.